நண்பர்களுக்கு வணக்கம். தொழில் முன்னேற்றத்திலே தமிழ்நாடு ஒவ்வொரு வாய்ப்பாக இழந்து கொண்டே இருக்கின்றது. சந்திரபாபு நாயுடு அவர்களை முதலமைச்சராக கொண்ட ஆந்திர பிரதேசமோ மேலும் மேலும் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. முதலீடுகளை அருமையாக ஈர்த்து கொண்டிருக்கின்றது. கூகுளின் தலைவரான சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு பெரிய முதலீட்டை ஆந்திர பிரதேசத்தை நோக்கி நகற்றிவிட்டார். தமிழராகவே இருந்த போதிலும் தமிழ்நாட்டிலே அவர் முதலீடு செய்யவில்லை. கூகுள் முதலீடு செய்யவில்லை. மாபெரும் மற்றும் அறிவுசார் முதலீடு அது. அப்படி கூகுள் நிறுவனத்தை தன் பக்கத்திற்கு இழுப்பதற்கு ஆந்திர பிரதேசம் மிகுந்த முயற்சி செய்து வெற்றி பெற்றிருக்கின்றது. மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது. மிக நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்பது மட்டுமல்ல, அந்த வேலை வாய்ப்புகளெல்லாம் அறிவு சார்ந்த வேலை வாய்ப்புகளாக இருக்கும். பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவிலே மேம்பட்டவர்களை கொண்ட, அப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்ட ஒரு சிறந்த நிறுவனமாக அது விளங்கும். சுந்தர் பிச்சை அவர்கள் தானே ஒரு தமிழராக இருந்த பொழுதிலும் இப்படி தமிழ்நாட்டிலே முதலீடு செய்யாமல் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி சென்றது நமக்கெல்லாம் வருத்தம் அளிக்கலாம். ஆனால் நிதர்சனம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். இதை பற்றி கருத்து தெரிவிக்கும் பொழுது சவுக்கு சங்கர் ஓர் அருமையான கருத்தை சொன்னார். மிக சரியான கணிப்பு அது. சுந்தர் பிச்சை தமிழர். அதனால்தான் தமிழ்நாட்டிலே என்ன நடக்கின்றது என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். அவரே ஒரு அறிவார்ந்த மனிதர். அப்படி இருப்பவர் முரசொலியா படிப்பார்? பலவிதமான நாள் இதழ்களையும் படித்து தமிழ்நாடு எப்படிப்பட்டது என்கின்ற முடிவுக்கு வந்திருப்பார். தமிழ்நாட்டை பற்றி நன்கு அறிந்தவர்கள் யாராவது தமிழ்நாட்டிலே முதலீடு செய்வார்களா என்று கேட்டிருக்கின்றார் சவுக்கு சங்கர். இப்படி அவர் கேட்டிருப்பது நமக்கெல்லாம் கொஞ்சம் வலிக்கலாம். ஆனால் உண்மை அதுதான் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுதான் திமுக போன்ற ஒரு கட்சியை ஆட்சி கட்டிலே அமர்த்தியதன் மூலம் சட்டம் ஒழுங்கு, வேலை வாய்ப்புகள், அரசாங்கத்திடமே பிச்சை எடுக்காமல் நாம் சொந்த கால்களிலே சம்பாதிக்கின்ற ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் வாய்ப்புகள், பெண்களின் பாதுகாப்பு, மது மற்றும் கஞ்சா மற்றும் ரசாயன போதைப் பொருட்கள் என்று அவற்றின் பின்னே சென்று மனநிலையை கெடுத்து கொள்ளாமல் நன்கு புத்தி கூர்மையோடும் உடல் வலிமையோடும் உழைக்கின்ற தன்மை என்று பலவற்றை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? திமுக ஆட்சி. இந்த கூகுளின் முதலீடு ஆந்திர பிரதேசத்தின் மகுடத்திலே ஒரு சிறந்த கல் என்றால், இன்னொரு கல்லையும் இப்பொழுது தட்டி எடுத்து தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்றது ஆந்திரா. ஹுவாசேங் என்கின்ற நிறுவனம் காலணிகள், ஃபுட்வேர் தயாரிக்கின்ற நிறுவனம் அது. அந்த நிறுவனம் சுமார் 900 கோடி ரூபாயை ஆந்திராவிலே குப்பம் என்கின்ற இடத்திலே முதலீடு செய்கின்றது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 898 கோடி ரூபாய். அந்த நிறுவனம் காலணிகளை தயாரிப்பதிலே ஈடுபட்டு இருக்கின்றது. குறிப்பாக தோலை பயன்படுத்தாத மற்ற விதமான காலணிகள். அப்படிப்பட்ட காலணிகளை தயாரிப்பதற்காக, உற்பத்தி செய்வதற்காக ஆந்திராவிலே குப்பம் என்கின்ற பகுதியிலே ஒரு பெரிய தொழிற்சாலையை அது தொடங்கப் போகின்றது. வருடத்திற்கு 2 கோடி ஜோடி காலணிகள் தயாரிக்கப்பட போகின்றன. அவை பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படும். நமது பிரதமர் ஏற்கனவே கூறியதைப் போல இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு யார் வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் வியர்வை நம்முடையதாக இருக்க வேண்டும். அதாவது வெளிநாட்டினர் இங்கே வந்து தொழில் தொடங்கட்டும், வரவேற்கின்றோம். ஆனால் அதற்கான வேலை வாய்ப்புகள், அதிலே கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகள் நம்முடையதாக, இந்தியர்களுடையதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முதலீடுகள் வந்து தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு அந்த தொழிற்சாலைகளின் உற்பத்தி ஏற்றுமதி செய்யப்பட்டால் இன்னும் சிறப்பானதாக ஆகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தைத்தான், அப்படிப்பட்ட ஒரு கட்டுமானத்தைத்தான் இந்த ஹுவாசேங் என்கின்ற நிறுவனம் நிறுவப் போகின்றது ஆந்திராவிலே. எனவே எல்லா வகையிலுமே ஆந்திராவினாலும் இந்தியாவினாலும் வரவேற்க தகுந்த ஒரு நிறுவனம் இது. இந்த நிறுவனம் தயாரிக்கின்ற காலணிகள் பொதுவாக விளையாட்டு வீரர்களுக்காக இருக்கும். மற்ற விதமான காலணிகள் தயாரிக்கப்படாது என்று பொருள் இல்லை. மற்ற காலணிகளும் உற்பத்தி செய்யப்படும். ஆனால் பெரும்பாலும் விளையாட்டு வீரர்களுக்கான காலணிகளாக இருக்கும். மேலும் பெரும்பாலானவை ஏற்றுமதியும் செய்யப்படும். இந்த நிறுவனம் ஆந்திராவிலே செய்கின்ற இந்த முதலீடு 898 கோடி ரூபாய் சுமார் 18,000 நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறப்படுகின்றது. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 17,645 வேலை வாய்ப்புகள், நேரடி வேலை வாய்ப்புகள். கவனிக்க வேண்டும், நேரடி வேலை வாய்ப்புகள்.
இதை சுமார் 18,000 என்று எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் மறைமுக வேலை வாய்ப்புகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்றால் மொத்தம் சுமார் 60,000 இருந்து 80,000 வரை வேலை வாய்ப்புகள் உருவாகும். இது ஒரு தோராயமான குத்துமதிப்பான கணக்கு தான். நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள், எனவே மொத்த வேலை வாய்ப்புகள் எந்த விகிதாச்சாரத்திலே இருக்கும் என்பதற்கான ஒரு உத்தேசமான மதிப்பீடு. இப்படி 60,000 80,000 வேலை வாய்ப்புகளை தமிழ்நாடு இழந்து நிற்கின்றது. ஆந்திரா அவற்றை பெறுகின்றது. ஆந்திரா பெறட்டும், தமிழர்களைப் போலவே ஆந்திரர்களும் முன்னேறட்டும், அதிலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வாய்ப்பை தமிழ்நாடு தவற விட்டுவிட்டது. அதுதான் பெரிய பிரச்சனை. பொதுவாக நடக்காத ஒரு விஷயம் இந்த விஷயத்திலே நடந்திருக்கின்றது. அது என்னவென்றால், அந்த நிறுவனம் முதலிலே தமிழ்நாட்டுடன் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது. ஆனால் உண்மையிலேயே தொழிற்சாலையை நிறுவ வேண்டிய நேரம் வரும்பொழுது அது ஆந்திராவிற்கு சென்றுவிட்டது. பொதுவாக இப்படி நடப்பதே இல்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு, ஒரு மாநிலத்துடன் அப்படிப்பட்ட ஒப்பந்தம் போட்ட பிறகு அந்த மாநிலத்துக்கு அந்த முதலீடு வரலாம் அல்லது சில சமயங்களிலே வராமல் போய்விடலாம். அப்படி நடப்பது உண்டு. ஆனால் MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு அந்த மாநிலத்தை கழற்றி விட்டுவிட்டு இன்னொரு மாநிலத்திலே முதலீடு செய்வது என்பது பொதுவாக நடப்பதே இல்லை. நகைச்சுவையோடு சொல்ல வேண்டும் என்றால் இது எப்படி இருக்கின்றது என்றால், எடப்பாடியார் அவ்வப்பொழுது கூட்டணி கட்சிகளை கழற்றி விடுவதைப் போல இருக்கின்றது. சந்தடி சாக்கிலே எடப்பாடியாரை வம்புக்கு எடுக்கின்றேனே என்று பார்க்கின்றீர்களா? சும்மா ஒரு நகைச்சுவைக்காகத்தான், வேறொன்றுமில்லை. இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை பொதுவாக காண கிடைப்பது மிக மிக அரிது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கின்றது இந்த ஹுவாஷிங் என்ற நிறுவனம். முதலிலே தமிழ்நாட்டுடன் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஆனால் பலவிதமான ஆழ்ந்த ஆய்வுகள் செய்த பிறகு ஆந்திரா மாநிலத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று அந்த நிறுவனம் கூறுகின்றது. அந்த மாநிலத்தின் தொழில் கொள்கைகள், இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நன்றாக இருக்கின்றன என்கின்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பொதுவாக தொழில் அதிபர்கள் எந்த அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். இப்படி ஏதாவது நாகரிகமாக பசப்பலாகத்தான் பதில் சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவாக இருக்கக்கூடும் என்பதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் பிரச்சனையை புரிந்து கொள்வது மிக மிக சுலபம். திமுக எதற்கெடுத்தாலும் போராட்டம் என்று செய்து கொண்டே இருந்தால் யாரும் இங்கே முதலீடு செய்ய வரமாட்டார்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு வங்கத்திலும் இதுதான் நடந்தது, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட முதலீடுகளினாலே ஆந்திரா உடனடியாக பெறப்போகின்ற பலன்களை தவிர இன்னும் என்னென்ன பலன்களெல்லாம் பெறும் என்பதையும் யோசித்து பாருங்கள். இந்த நிறுவனங்களின் மூலம், அவற்றின் உற்பத்திகளின் மற்றும் விற்பனைகளின் மூலம் அந்த மாநிலம் இன்னும் அதிகமாக GST பெறும். அது அப்படிப்பட்ட கூடுதல் வரிகள் வருங்கால வளர்ச்சிக்கு இன்னும் உதவும். ஆக வளர்ச்சி, அதன் மூலம் வரிகள், அதன் மூலம் மேலும் வளர்ச்சி என்கின்ற ஒரு நல்ல சுழற்சியிலே அந்த மாநிலம் செல்லும். இப்படியெல்லாம் யோசித்து பார்ப்பதற்கு சிறிதும் திறமை இல்லாத அரசாங்கம்தான் இந்த திமுக அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் தேர்தலிலே தோற்று இன்னொரு கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அப்பொழுதாவது முதலீட்டாளர்கள் முன்வந்து பெருமளவிலே தமிழ்நாட்டிலே முதலீடு செய்வார்கள் என்றால் நினைக்கின்றீர்கள்? மிகவும் சந்தேகம்தான். ஏனென்றால் திமுக சும்மா இருக்காது. வழக்கம் போல போராட்டம் என்று எதையாவது பண்ணிக்கொண்டு தொழிற்சாலைகளை மூடுவதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கும். மேலும் மீண்டும் அது ஆட்சிக்கு வராது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. மமதா பானர்ஜி அவர்களும் இவ்வாறு பல போராட்டங்களை முன்னெடுத்து அந்த மாநிலத்தின் வளர்ச்சியை பெரிதும் தடை செய்திருக்கின்றார். அவருக்கு முன்பு அரசாங்கம் அமைத்திருந்த இடதுசாரி கட்சிகளோ கேட்கவே வேண்டாம். முன்னேற்றத்திலே, வளர்ச்சியிலே, முதலீடுகளிலே கவனம் செலுத்தவே இல்லை. விளைவு, அந்த மாநிலம் மேற்கு வங்கம் தொழில் வளர்ச்சியிலே மிக 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 பின்தங்கிவிட்டது, பின்தங்கி கொண்டே செல்லுகின்றது. கேரளாவும் அப்படித்தான். இந்த வரிசையிலே இப்பொழுது தமிழ்நாடும் சேர்ந்து கொண்டு விட்டது. திமுக என்கின்ற ஒரு கட்சி அரசியலில் இருந்தே முழுவதுமாக அகற்றப்பட்டால் ஒழிய தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்காது. இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான இப்படி தொழில் வளர்ச்சி என்று மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான நிலைமையை, அதாவது தொழில் வளர்ச்சி, போதைகளுக்கு அடிமையாகி போகின்ற கலாச்சாரம், பொதுவான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கான பாலியல் தொல்லைகள்
தொந்தரவுகள், வன்முறைகள், தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் வாங்கியிருக்கின்ற கடன், அதற்கு செலுத்த வேண்டியிருக்கின்ற வட்டித்தொகை என்று இவ்வாறாக இருக்கின்ற ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் சூழ்நிலை சரியாக ஆவதற்கு பல வருடங்கள் ஆகும். அதுவும் திமுக என்கின்ற அமைப்பையே, கட்சியையே அரசியலிலிருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்தினால் மட்டுமே நடக்கும். இல்லையென்றால் எந்த விதமான தொழில் வளர்ச்சியும் இல்லாமல் அரசாங்கம் நமக்கு போடுகின்ற பிச்சை காசுகளிலே நாம் உயிர் வாழலாம். தமிழ்நாட்டு மக்கள் சரியானபடி சிந்தித்து வாக்களிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.